அதனால இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது முழுவதுமாக பெண்களுக்கு எதிரான ஒரு மாடலாக இருக்கிறது. குடும்பத்திலே கூட ஆண் வாரிசுகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுக்காததுதான் திராவிட மாடல் அரசாக பார்க்கிறோம். ஒவ்வொரு துறையிலேயும் இன்று திட்டங்களை அறிவிக்கும் போது ஒரு அறிவிப்பு, ஆனால் செயல்படுத்துகின்ற பொழுது முற்றிலும் அதற்கு மாறாக நடந்து கொள்வது. தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று கொடுப்பது, ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது அந்த வாக்குறுதிகளை பற்றி திரும்ப பேசுவது. இடைப்பட்ட காலத்தில் அந்த தேர்தல் வாக்குறுதிக்காக போராடக்கூடிய நபர்களை கூட அவர்களுடைய போராட்டங்களை நசுக்குவதை போல நடவடிக்கைகளை மேற்கொள்வது என முழுவதுமான மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக திராவிட மாடல் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்கின்ற யாத்திரையை தொடங்கி இருக்கிறார். இந்த பயணம் என்பது தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்ல போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்காக தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை பற்றியும், திராவிட மாடல் திமுக அரசு ஏன் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை பற்றியும் மக்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து செல்கின்ற வகையில் இந்த பயணம் அமையும். கோயம்புத்தூருக்கும் இந்த பயணம் வரப்போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திரும்பவும் பெண்களுக்கு மீண்டும் விடுபட்டவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை வழங்கப் போகிறோம் என துணை முதலமைச்சர் கூறியிருக்கிறார். உதவித்தொகை கொடுத்ததே, உரிமை தொகை கொடுத்ததே தேர்தல் வருகின்ற பொழுது, பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்காக கொடுத்தாங்க. இப்ப விட்டு போனவங்களை எல்லாம் அசெம்பிளி தேர்தல் வரும்போது கொடுக்கறேன்னா நீங்க எப்ப கொடுக்கறீங்க? இத்தனை வருஷம் கொடுக்காம தேர்தல் வரும்போது மட்டும்தான் விடுபட்ட பெண்கள் தெரியுறாங்களா? இரண்டாவது, 1000 ரூபாய் கொடுத்ததனாலேயே பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். பெண்களுக்கு தேவை என்பது பொருளாதாரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, இன்னொரு புறம் அச்சமில்லாத வாழ்க்கை, அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள். இலவச பஸ் கொடுக்கிறோம் சொல்லிட்டு பஸ்ல ஏறக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி உங்கள் கட்சி தலைவர்கள் பேசுவது, இல்லனா அந்த பஸ்ஸே அந்த ரூட்ல வராது. ஆனா பஸ் ஃப்ரீ, ஆனா பஸ் வராது. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த டிராமா வேலையை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இப்ப போதும், இந்த அரசு போதும் என்கின்ற மனநிலைக்கு சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இப்போது இந்த பிரச்சார பயணத்தை, மக்களிடம் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்கின்ற பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வெற்றி என்பது 26 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் என்பதில் நாங்களும் மக்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.